ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். அதில் கூட்டல் பண்புகள்னு தலைப்பில் 5 வரோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடைவு பண்பு. கூட்டல் பண்புகளில் 5 பண்புகள் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து அடைவு பண்பு. அதுனா என்னென்னு பார்க்கலாம். அடைவு பண்புனா என்னென்னு பாருங்கள். ஏபி என்பன ஏதேனும் 2 முழுக்கள் எனில் ஏ கூட்டல் பி ஒரு முழு ஆகும். ஏபி 2 முழுக்கள் கொடுத்தாங்கன்னா அது கூட்டினிங்கன்னா அதுதான் அடைவு பண்புன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6ல் கட்டத்தில் 12 கொஷின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுக்கு ஆன்சர் எழுதுங்கன்னு. அதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அப்போது இது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 7 கூட்டல் கழித்தல் 5. இதுனா எப்படின்னா 7 கூட்டலும் கழித்தல் செஞ்சுங்க கழித்தல் 5. அப்போது 7ல் 5 போச்சுன்னா இல்லை 2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2. அதே ரெண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா கழித்தல் 6 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 13. அப்போ கழித்தலே தான் கூட்டிடணும். அப்போ 6 13 கூட்டினிங்கன்னா 19. அப்போ இதுக்கு ஆன்சர் கழித்தல் 19. அடுத்தது பாருங்கள் 25 கூட்டல் 9னா 25ல் 9 இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே டேரெக்டாக கூட்டினிங்கன்னா 34. 25ஓட 9 கூட்டினிங்கன்னா 34. அடுத்தது இது கொஷின் பாருங்கள். கழித்தல் 12 கூட்டல் 4. அப்போது கழித்தல் 12 கூட்டல் 4 பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல். ஆனால் இது கூட்டல் இருக்கிறதுனால நம்ம கழிக்கணும். 12ல் 4 போச்சுன்னா 8. அப்போது கழித்தல் 8 ஆன்சர். அடுத்தது பாருங்கள் கூட்டலில் இருக்குது. அப்போ நம்ம அப்படியே கூட்டிடலாம். 1 2 கூட்டிங்கன்னா 3, 4 3 கூட்டிங்கன்னா 7. அப்போ ஆன்சர் என்ன வருது 73. அதுக்கப்புறம் 6வது கொஷின் பாருங்கள். கழித்தல் 19 கூட்டலும் கழித்தல்னால் கழித்தலே வரும். கழித்தல் 15. அப்போ கழித்தல்னா கழித்தலே தான். ரெண்டுமே கழித்தல்னால் நம்ம கூட்டிடணும். கழித்தல் கூட்டு. அப்போது 24 4 மீதி 2னா 34. அடுத்தது 7வது கொஷின் பாருங்கள். 52 கூட்டலும் கழித்தல்னால் கழித்தல் 15. இது கழிச்சிங்கன்னா இது பெரிய நம்பரோட குறி கூட்டலுங்களா. கூட்டலும் கழித்தல்னால் கழிச்சிடணும். ஆனால் குறி வந்து கூட்டலில் வரும். அப்போ 52ல் 15 போச்சுன்னா 37. அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் 7 கூட்டல் 0னா கழித்தல் 7 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் கூட்டல் 12னா 12 அப்படியே வரும். 14 கூட்டல் 0னா 14 அப்படியே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் 6. இந்த கழித்தல் கூட்டல்னா கழித்தல் 6ன்னு வரும். அப்போ கழித்தல்னா கழித்தல் 6 6னா 12. பாருங்கள் கழித்தல் 27 கூட்டல் 0னா கழித்தல் 27. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது பண்பு பார்த்திங்கன்னா கூட்டலின் பரிமாற்று பண்பு. கூட்டலின் பரிமாற்று பண்புனா என்னென்னு பாருங்கள். பொதுவாக ஏபி என்ற ஏதேனும் இரு முழுக்கள்னால் 2 முழுக்கள் நம்ம எடுக்கிறோன்னா அது ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு பி கூட்டல் ஏ 2 பக்கமும் சமமாக இருக்கும். நம்ம எப்படி மாற்றி எழுதினா கூட கூட்டினிங்கன்னா சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் எடுத்துக்காட்டு பாருங்கள். இது ஏ இது பி. பாருங்கள் ஏ வந்து கழித்தல் 7 கூட்டல் கழித்தல் 5. இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா கழித்தல் 12. அதே பாருங்கள் இது பி தான் சொன்னோம். அப்போ பி இங்கே கொடுத்துக்குறாங்க, ஏ இந்த மாற்றி கொடுத்துக்குறாங்களா. அப்போ இதுவும் கூட்டினிங்கன்னா என்ன வருது அதே ஆன்சர் தானே வருது. அதுதான் அப்போது இது கூட்டலின் பரிமாற்று பண்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது பண்பு வந்து முழுக்களின் கூட்டலின் சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புனா பாருங்கள். பொதுவாக ஏபிசி என்பன ஏதேனும் 3 முழுக்கள் வரும். அப்போது இது வந்துச்சுன்னா ஏ கூட்டல் அதுக்கப்புறம் பிசி ரெண்டுமே கூட்டிட்டு அதுக்கப்புறம் இது ஏ கூட்டணும். அதே பார்த்திங்கன்னா ஏபி கூட்டிட்டு அதுக்கப்புறம் சி கூட்டணும். இதுதான் வந்து சேர்ப்பு பண்பு. இந்த மாதிரி கூட்டினிங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக ஆன்சரை ஒரே மாதிரி வரும். அதுதான் சேர்ப்பு பண்புன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வச்சு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள். இது ஏ இது பி இது சி. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணோம், பியும் சி ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஏ கூட்டணும். ரெண்டாவதுல ஏபி கூட்டிட்டு அதுக்கப்புறம் சி கூட்டணும். அதான் பாருங்கள் பெரிய ப்ராக்கெட் போட்டிருக்குமா. இது ஏ இது பி இது சி. இது ஃபஸ்ட்டு பியும் சியும் கூட்டணும். பாருங்கள் கழித்தல் 7 அப்படியே வச்சுருக்கோமா. இது கழித்தல் 2 கூட்டலும் கழித்தல்னால் கழித்தல் அப்போ 9. அது கழித்தல் 7 அப்படியே இருக்கணும். இந்த கூட்டலும் கழித்தல்னால் கழித்தலே தான். இது கூட்டிடணும். அப்போ 2 9னா 11. அப்போது கழித்தல் 7 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் வந்துடும். 11. அப்போ கழித்தல்னால் கழித்தல். அப்போ 7 11 18. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது நம்ம ஏபி கூட்டிட்டு அதுக்கப்புறம் சி கூட்டணும். அப்போ பாருங்கள் பெரிய ப்ராக்கெட் ஏ கூட்டல் பி. அப்போ கழித்தல் 7 கூட்டல் கழித்தல் 2 கூட்டல் கழித்தல் 9. அப்போ இது 2 ஃபஸ்ட்டு நம்ம கூட்டணும். அப்போ கழித்தல் 7 இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும். அப்போ 2 கழித்தல் 7 கழித்தல் 2. இந்த கூட்டல் சென்டரில் அப்படியே வரும். இந்த கழித்தல் 9. அப்போ கழித்தல்னால் கழித்தல் 7 2 கூட்டினிங்கன்னா 9.
இந்த கூட்டலும் கழித்தல் பண்ணிங்கன்னா கழித்தல் இந்த 9 அப்படியே வரும். அப்போது கழித்தல்னா கழித்தல் 9 கூட்டினீங்கன்னா 18. புரிஞ்சுதுங்களா? அப்போ ரெண்டுத்துமே கழித்தல் 18 ஆன்சர் ஒரே மாதிரி வருதுங்களா? அதுதான் சொல்கிறாங்க சேர்ப்பு பண்பு, அது கூட்டலின் சேர்ப்பு பண்பு. அதுக்கப்புறம் 4வது பாருங்கள், சமணி உறுப்பு அல்லது கூட்டல் சமணி. சமணி உறுப்புனா கூட்டல் சமணின்னா என்னென்னு பாருங்கள். பொதுவாக ஏதேனும் ஒரு முழு ஏக்கு எது நம்பர் கொடுத்தாலும் அதில் நம்ம சமணி உறுப்பு வந்து 0 இருந்துச்சுன்னா அதுக்கு தான் கூட்டல் சமணி, இல்லைன்னா சமணி உறுப்புன்னு சொல்கிறாங்க. ஏ கூட்டல் 0னா ஏவே வரும். அதே மாற்றி 0 கூட்டல் ஏனாலும் ஏ தான் வரும் ஆன்சர். கொஞ்சம் அதான் எடுத்துக்காட்டு பாருங்கள். இது ஏ, இது 0. 0 எந்த நம்பரோட வந்துச்சுன்னா கூட அது சமணி உறுப்பு, இல்லைன்னா கூட்டல் சமணின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஏ, 7 கூட்டல் 0னா 7, இதுவும் ஏ. அப்போது கழித்தல் 3 கூட்டல் 0னால கழித்தல் 3 தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் 4வது பாருங்கள். 5வது கூட்டல் எதிர்மறை பண்பு. கூட்டல் எதிர்மறைனா அது கழித்தலில் கொடுத்தாங்கன்னா கூட்டலில் வரும், கூட்டலில் கொடுத்தாங்கன்னா கழித்தலில் வரும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். ஏதேனும் ஒரு முழு எண் வந்து நம்ம ஏன்னு எடுக்கிறோம். அப்போ ஏக்கு நம்ம எதிர்மறை பார்த்திங்கன்னா கழித்தல் ஏ என்பது கூட்டல் எதிர்மறை ஆகும்னு சொல்கிறோம். பாருங்கள், ஏ எடுக்கிறோம், அதுக்கு எதிர்மறை என்னது கழித்தல் ஏவை நம்ம கூட்டணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். அதே கழித்தல் ஏ கூட்டல் ஏ கூட்டினீங்கன்னா கூட 0 தான். பாருங்கள் எடுத்துக்காட்டு, கழித்தல் 15 எடுக்கும், அதோட எதிர்மறை என்ன? கூட்டல் 15. கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 0. கழித்தல் 15 கூட்டல் 15னா 0. அதே 21 எடுக்கிறோம், 21ஓட எதிர்மறை பார்த்திங்கன்னா கழித்தல் 21. அப்போ இது பார்த்திங்கன்னா 0 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 5 பண்பு வச்சு அடுத்த கொஷின் கேட்டிருப்பாங்க. இவற்றை முயல்க. புக்கில் பார்த்தீங்கன்னா 7, 8 ரெண்டுத்தில் பாதி. ஃபஸ்ட்டில் வந்து 7ல் வந்து ஒரு கொஷின் இருக்கும், 8ல் வந்து 3 கொஷின் 4 கொஷினாக கொடுத்துருப்பாங்க. இவற்றை முயல்க கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புகள் 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 20 கூட்டல் கழித்தல் 11 இஸ் ஈக்குவல் டு டேஷ் கூட்டல் 20. இது அடைவு பண்பு. ஏ கூட்டல் பினா இங்கேயும் அதே தான் வரும், பி கூட்டல் ஏன்னு வரும். அப்போ பி என்னது? கழித்தல் 11. அப்போ இந்த டேஷில் பார்த்திங்கன்னா கழித்தல் 11ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 20 கூட்டல் கழித்தல் 11 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 11 இதுதான் டேஷு கூட்டல் 20. இது என்ன பண்புனா கூட்டலின் பரிமாற்று பண்பு. இந்த பண்பு தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் அதிலே 2வது கொஷின் மறுபடியும் பாருங்கள். கழித்தல் 5 கூட்டல் கழித்தல் 8 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 8 இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே கழித்தல் 5ன்னு வரும். அப்போது கழித்தல் 5 கூட்டல் கழித்தல் 8 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 8 கூட்டல் இங்கே கழித்தல் 5 இந்த டேஷில் வரும். அப்போ இது கூட பார்த்திங்கன்னா கூட்டலின் பரிமாற்று பண்பு. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 3வது கொஷின் பாருங்கள். 3வது கொஷின் கூட அதே தான். கழித்தல் 3 கூட்டல் 12 இஸ் ஈக்குவல் டு டேஷ் கூட்டல் கழித்தல் 3ன்னு கொடுத்துக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல 12 வரும். அப்போது கழித்தல் 3 கூட்டல் 12 இஸ் ஈக்குவல் டு டேஷில் 12 வரும் கூட்டல் கழித்தல் 3. இது கூட கூட்டலின் பரிமாற்று பண்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் 2வது கொஷின் சரியா தவறா என கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க. இது சரினா சரின்னு எழுதணும், தவறுனா தவறுன்னு எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் கழித்தல் 11 கூட்டல் கழித்தல் 8 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 8 கூட்டல் கழித்தல். அப்போது இது பரிமாற்று பண்பு, கூட்டலின் பரிமாற்று பண்பு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இது சரி. அப்போது கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போது சரி, ஏனெனில் முழுக்கள் கூட்டலின் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கின்றன. அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். கழித்தல் 7 கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு 2 கூட்டல் கழித்தல் 7. இது அப்படியே தான் மாற்றி போட்டுக்கிறாங்க. அப்போ இது கூட சரி, ஏனெனில் முழுக்கள்
கூட்டலின் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கின்றன. அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின். கழித்தல் 33 கூட்டல் 8 இஸ் ஈக்குவல் டு 8 கூட்டல் கழித்தல் 3. இது கூட அதே தான், பரிமாற்று பண்பு தான். அப்போ இதுவும் சரி. ஏனெனில் முழுக்கள் கூட்டலின் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கின்றன. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அது 2வதுல இருந்தது 3 கொஷினுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 3வதுல 4 கொஷின் கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், எனக்கு கீழ்கண்ணாவற்றை சோதிக்கன்னு கேட்டுக்கிறாங்க. இது ஏ, பி, இது சி, அதே தான் சொல்லிடுவோம். ப்ராக்கெட் வந்து பெரிய ப்ராக்கெட் மாதிரி இருக்குதுங்களா, அப்போது நம்ம இது இடது பக்கம், இது வலது பக்கம்னு எடுத்துக்கணும். பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வருதான்னு கண்டுபிடிக்கணும். அதனால் இது எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடுன்னு நம்ம எடுத்து எழுதுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது இது லெஃப்ட்டு தானே. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, கழித்தல் 2 கூட்டல் கழித்தல் 9 பெரிய ப்ராக்கெட் கூட்டல் 6. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். கழித்தல் 2 கூட்டல் கழித்தல் 9 ப்ராக்கெட்டில் வரும் கூட்டல் 6. அப்போ கழித்தல் 2 9 11 கூட்டல் 6. அப்போது கழித்தல் கூட்டல்னா கழிச்சுன்னா பெரிய நம்பரோட கூடி கழித்தல் 11ல் 6 போச்சுன்னா 5. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது, 5. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஆர்ஹெச்எஸ்னால் இது எடுக்கணும். கழித்தல் 2 கூட்டல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் 9 கூட்டல் 6. அப்போ இது பார்த்திங்கன்னா கழித்தல் 2 கூட்டல் கழித்தல் 9 கூட்டல் 6னா கழித்தல் 2 கூட்டல் 9ல் 6 போச்சுன்னா 3, பெரிய நம்பரோட கூடி கழித்தல்னால் இது கழித்தல் 3 வரும். பாருங்கள், கழித்தல் 2 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 3. அப்போ ரெண்டுமே கழித்தல்னா கழித்தல் குறி வரும். 2 3னா 5. புரிஞ்சுதுங்களா? அப்போ ரெண்டுமே சமமா? அப்போது இரு புறங்களின் மதிப்பும் சமம். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். புரிஞ்சுங்களா? இது கொஷினில் இருக்கிறது எடுத்து அப்படியே எழுதிடுங்க. கழித்தல் 2 கழித்தல் 9 பெரிய ப்ராக்கெட் கூட்டல் 6 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 2 கூட்டல் கழித்தல் 9 கூட்டல் 6. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இது ஃபஸ்ட்டுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் 2வது கொஷினு. இது என்ன எடுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எல். அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு 7 கூட்டல் கழித்தல் 8 பெரிய ப்ராக்கெட் கூட்டல் கழித்தல் 5. பாருங்கள், 7 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 8 ப்ராக்கெட் கூட்டல் கழித்தல் 5. பாருங்கள், 7 இது பெரிய நம்பருங்களா, கழித்தல் இருக்குங்களா. அப்போ 8ல் 7 போச்சுன்னா 1, அப்போ கழித்தல் 1ன்னு வரும். கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 5. அப்போ ஆன்சர் என்ன வருது, கழித்தல் 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 6. அப்போ இது கழித்தல் 6 வருதுங்க. அப்போது இது ஆர்ஹெச்எஸ்னால் 7 கூட்டல் கழித்தல் 8 கூட்டல் கழித்தல் 5. பாருங்கள், இந்த 7 கூட்டல் அப்படியே இருக்கட்டும். கழித்தல் 8 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 5. அப்போது 7 கூட்டல் கழித்தல் கழித்தல்னால் கழித்தல் 8 5 கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 13. அப்போது 7 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 13. அப்போ பெரிய நம்பரோட கூடி கழித்தலங்களா, ஆனால் இது கூட்டலில் இருக்குது, இது கழித்தல். அப்போ நம்ம கழிச்சிடணும். 13ல் 7 போச்சுன்னா 6. புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், ரெண்டுத்துமே கழித்தல் 6 வருதுங்களா. அப்போது இரு புறங்களின்
மதிப்பும் சமம் என்னது LHS இஸ் ஈக்குவல் டு RHS சமம் தானே. அப்போ இந்த கொஷின் எடுத்து அப்படியே எழுதிடுங்க. 7 கூட்டல் கழித்தல் 8 கூட்டல் கழித்தல் 5 இஸ் ஈக்குவல் டு 7 கூட்டல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் 8 கூட்டல் கழித்தல் 5. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ரெண்டாவது கேன்சல். அதுக்கப்புறம் பாருங்கள், அதிலே மூணாவது கொஷின் பார்த்திங்கன்னா இது கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி LHS இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறாங்க, கழித்தல் 11 கூட்டல் 5 பெரிய ப்ராக்கெட் கூட்டல் கழித்தல் 14. பாருங்கள், கழித்தல் 11 கூட்டல் 5 கூட்டல் கழித்தல் 14. அப்போது கழித்தல்னால் கழித்தல் 11ல் 5 போச்சுன்னா 6. இந்த கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் வரும், கழித்தல் 14. அப்போ கழித்தல் 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 6 14 கூட்டினீங்கன்னா 20. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது, கழித்தல் 20. அதே மாதிரி RHS இது பார்க்கணும். இப்போ கழித்தல் 11 கூட்டல் 5 கூட்டல் கழித்தல் 14. பாருங்கள், கழித்தல் 11 கூட்டல் 5 இது கழித்தலுங்களா, அப்போ கழித்தல் 14ன்னு வரும். அப்போ கழித்தல் 11 14ல் 5 போச்சுன்னா எவ்வளோ, 9. அப்போ இந்த கழித்தல் 9ன்னு வரும். அப்போ கழித்தல் 11 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 9. அப்போ கழித்தல் 11 கழித்தல் 9னா கழித்தல் 20. அப்போது இதுக்கும் அப்போ இதுவும் ரெண்டுத்துக்குமே கழித்தல் 20 கரெக்டாக வருதுங்களா ஆன்சர். அப்போது இரு புறங்களின் மதிப்பும் சமம் என்னது, LHS இஸ் ஈக்குவல் டு RHS சமம் தானே. அதனால இப்போ கொஷின் எடுத்து அப்படியே எழுதிடுங்க. பெரிய ப்ராக்கெட் கழித்தல் 11 கூட்டல் 5 க்ளோஸு கழித்தல் 14 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 11 கூட்டல் 5 கூட்டல் கழித்தல் 14. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதில் மூணாவது இருந்தது முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் இது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், அதிலே நாலாவது கொஷின். இதுக்கும் அதே மாதிரி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். LHS இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5 கூட்டல் ப்ராக்கெட் கழித்தல் 32 கூட்டல் கழித்தல் 2. பாருங்கள், கழித்தல் 5 எப்படி இருக்கட்டும் கூட்டல் கழித்தல் 32 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 2. அப்போது கழித்தல் 5 கூட்டல் கழித்தல் கழித்தல்னால் கழித்தல் 32 2 கூட்டிங்கன்னா 34. அப்போது கழித்தல் 5 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 34. அப்போது கழித்தல் கழித்தல்னால் கழித்தல் 5 34 கூட்டிங்கன்னா 39. அப்போது கழித்தல் 39 ஆன்சர். அப்போது RHS இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு கழித்தல் 5 கூட்டல் கழித்தல் 32 பெரிய ப்ராக்கெட் கூட்டல் கழித்தல் 2. அப்போது கழித்தல் 5 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 32 கூட்டல் 2. பாருங்கள், கழித்தல் 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 5 32னா 37 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 2. அப்போது கழித்தல் 37 2 கூட்டிங்கன்னா 39. அப்போ கரெக்டாக வந்துங்க, ரெண்டுமே கழித்தல் 39. அப்போது இரு புறங்களின் மதிப்புகளும் சமம். LHS இஸ் ஈக்குவல் டு RHS. அந்த கொஷின் எடுத்து அப்படியே எழுதிடுங்க. கழித்தல் 5 கூட்டல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் 32 கூட்டல் கழித்தல் 2 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5 கூட்டல் கழித்தல் 32 பெரிய ப்ராக்கெட் கூட்டல் கழித்தல் 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். மூணாவதுல இருந்தது 4 கொஷினுக்குமே ஆன்சர் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்க? அடுத்தது அதுக்கப்புறம் பாருங்கள், நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, விடுபட்ட முழுக்களை கண்டுபிடிக்க 4 கொஷின் கொடுத்துக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 0 கூட்டல் கழித்தல் 95 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும். பாருங்கள், கழித்தல் 95 பூஜ்ஜியத்தோடு எந்த நம்பர் கூட்டுறோமோ அதே தான் ஆன்சராக வரும். அப்போ பாருங்கள், 0 கூட்டல் கழித்தல் 95 இஸ் ஈக்குவல் டு 0 கழித்தல் 95 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்,
கழித்தல் 95. அப்போ இந்த டேஷில் கழித்தல் 95. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். கழித்தல் 611 கூட்டல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 600. இந்த நம்பரோட எது கூட்டிங்கன்னா அதே நம்பர் வரும் 0. அப்போது கழித்தல் 611 கூட்டல் 0 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 611. இது டேஷில் வரும், இது டேஷில் வரும். அடுத்தது பாருங்கள், டேஷ் கூட்டல் 0 இஸ் ஈக்குவல் டு டேஷ். அப்போனா எந்த நம்பர் போட்டாலும் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் வரும். அதனால் ஒரு முழு கூட்டல் இஸ் ஈக்குவல் டு அதே முழு. இங்கே என்ன வருமோ அதே தான் வரும். அப்போ அதே முழு. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். இது ரெண்டுமே டேஷில் வரும். அதுக்கப்புறம் 0 கூட்டல் கழித்தல் 140 இஸ் ஈக்குவல் டுனா இங்கே கழித்தல் 140 தான் வரும். அப்போ கூட்டல் 0 கூட்டல் கழித்தல் 140 இஸ் ஈக்குவல் டு 0 கழித்தல் 140 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 140 டேஷில் வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதில் 4வதுல இருந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், 5வது கொஷின் என்ன கேட்டுக்கிறான். கீழுள்ளவற்றை பூர்த்தி செய்க. இது நம்ம ஃபில் பண்ணோம். கழித்தல் 603 கூட்டல் 603னா கூட்டல் கழித்தல்னா 0 ஆகிடும். அப்போது கழித்தல் 603 கூட்டல் 603 இஸ் ஈக்குவல் டு 0. இது டேஷில் வரும். அடுத்த கொஷின் பாருங்கள். 9847 கூட்டல் கழித்தல் 9847னா இது கூட 0 தான் வரும். ஏன்னா 9847 கூட்டல் கழித்தல் 9847 இஸ் ஈக்குவல் டு 9847 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 9847. அப்போ கூட்டல் கழித்தாலும் ரெண்டுமே கழிச்சிங்கன்னா என்ன வரும்? அது 0. இதுதான் டேஷில் இங்கே வரும். அடுத்தது பாருங்கள், 1652 கூட்டல் டேஷ் 0. இது கூட என்ன கூட்டிங்கன்னா 0. இதோட எதிர்மறைனா கழித்தல் நம்ம போடணும். அப்போது 1652 கூட்டல் கழித்தல் 1652 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல டேஷில் இது வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், கழித்தல் 777 கூட்டல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே கழித்தல் இருக்குது. அப்போ இதோட எதிர்மறை என்ன? கூட்டல். அப்போ கூட்டல் வரும். கழித்தல் 777 கூட்டல் 777 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது டேஷில் பார்த்தீங்கன்னா இது வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், டேஷ் கூட்டல் 5281 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது கூட்டல்னால் இதோட ஆன்சர் இங்கே கழித்தல் வரும். அப்போ கழித்தல் 5281 கூட்டல் 5281 இஸ் ஈக்குவல் டு 0. டேஷில் பார்த்தீங்கன்னா இது வரும். புரிஞ்சுதுங்களா? இவற்றை முயல்களை இருந்தது 5 கொஷினுமே ஆன்சர் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? இதோட முடியுது.